சில உணவுகள் உங்கள் குழந்தைகளுடைய மூளையை உற்சாகமாக வைக்குது, உங்கள் குழந்தையுடைய மூளையினுடைய கட்டுமானத்துக்கு உதவுதுங்க. ஆனால் நமக்கு தெரியாமலே நம்ம அடிக்கடி கொடுக்குற சில உணவுகள் நம்ம குழந்தைகளுடைய மூளையை மங்க வைக்குது, அந்த குழந்தைகளுடைய நினைவாற்றலை கம்மி பண்ணுது, கவனத்தை சிதறடிக்குது. அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் தங்களது உணர்வுகளை கையாள முடியாமல் ஹைப்பர் ஆக்டிவாக மாறுறதுக்கு காரணமாக இருக்குதுங்க. ஆக இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவுகள் மிக முக்கியமாக நம்ம குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு எதிரானவை, அதை தான் அந்த குழந்தைகள் விரும்பி கேட்கவும் செய்கிறாங்க, அதை ஏன் கேட்குறாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா குளிர்பானங்கள்ங்க, சோடா வகைகள். இதுலலாம் அளவுக்கு அதிகமாக சர்க்கரை இருக்குதுங்க. நம்ம குழந்தைகள் அதை குடித்த உடனே அவங்களுடைய உடலில் குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாகிடுது. அது அதிகமான உடனே அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது போல இருக்கும். ஆனால் எந்த வேகத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஏறுதோ அதே வேகத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவு குறையுங்க. ஆக அந்த குளிர்பானங்களை குடித்த உடனே அந்த குழந்தைகள் உற்சாகமாவாங்க, ரொம்ப ஹைப்பர் ஆவாங்க, கவனத்தை சிதற விடுவாங்க. ஆனால் 1 மணி நேரத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவு உடம்புல குறைஞ்ச உடனே ரொம்ப சோர்வாக, கவனம் குவிக்க முடியாதவங்களா, தூக்கமாக வர்றவங்களா மாறிடுவாங்கங்க. ஆக நம்ம அடிக்கடி குளிர்பானத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது உடம்புல ஏற்படுற அந்த சுகர் ஸ்பைக் குழந்தையுடைய மூளையை கன்ஃபியூஸ் பண்ணுதுங்க. குழந்தைகளுடைய மூளைக்கு நிலையான ஒரு சக்தி வேணுங்க. அந்த குழந்தையுடைய படிப்பு அல்லது அந்த நினைவாற்றல், அந்த கவனத்தை குவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மொமெண்ட்டுக்கு நடக்கிறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அந்த குழந்தை உற்சாகமாக இருக்குது, அப்புறம் நாள் முழுவதும் அது டல்லாக இருக்குதுன்னு சொன்னால் அது நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நம்ம குழந்தையுடைய மூளை சோர்வாயிடுச்சு அப்படி அர்த்தங்க. ஆக நம்ம குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் அவங்கள உற்சாகமாக வைக்கிற சத்துள்ள நல்ல உணவுப் பொருட்களை தான் நம்ம பரிந்துரைக்கணும், கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி குளிர்பானங்களை கொடுக்கறது அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு முற்றும் எதிரானதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்குற இனிப்பு மிட்டாய்கள், சாக்லேட்டுகள்ங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மிட்டாய்களில் சர்க்கரை மட்டும் இல்லைங்க, அந்த மிட்டாய்கள்லையும் ஜெல்லிகள்லையும் கலந்துருக்கிற ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுங்க, செயற்கையாக ஊட்டப்பட்ட வண்ணங்கள். அது மட்டுமல்ல, அந்த மிட்டாய்களில் செயற்கையாக சேர்க்கப்படுற சுவைகள், ஆப்பிள் சுவை, ஆரஞ்சு சுவைன்னு அவங்க பழத்திலிருந்து எடுக்கிறது இல்லையே, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக சேர்க்கப்படுற சுவை ஊட்டிகள். அது மட்டுமல்ல, அந்த மிட்டாய்கள் கெட்டு போகாத வகையில் சேர்க்கப்படுற ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்க. பல ஆராய்ச்சிகள் இதை நிரூபிச்சாச்சுங்க. நம்ம குழந்தைகளுடைய வயிற்றுக்குள்ளே போகிற இந்த செயற்கை நிறங்கள், சுவையூட்டிகள், இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைகளுடைய ஹைப்பர் ஆக்டிவாக தூண்டுது. இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்ற எல்லா குழந்தைகளுக்கும் நோய்கள் வர்றதில்லை. ஆனால் ஒருவேளை உங்கள் குழந்தைகள் கொஞ்சம் இயல்பிலே சென்சிட்டிவான குழந்தைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் ரொம்ப வேகமாக உங்கள் குழந்தைகளை ஹைப்பர் ஆக்டிவாக மாற்றி விட்டுறாங்க. ஆக அந்த குழந்தைகளுக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்கிறதே இல்லை. அவங்க பள்ளிக்கூடத்துலையும் கவனிக்க முடியறதில்ல, வீட்லேயும் நம்ம சொல்கிறத அவங்களால கவனிக்க முடியறதில்லைங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு தினந்தோறும் நம்ம கொடுக்குற பிஸ்கெட் வகைகள், அதுவும் கிரீம் அல்லது சாக்லேட் சேர்ந்த பிஸ்கெட் வகைகள், பேக்கரி ஐட்டங்கள்ஸுங்க, கிரீம் பன்னு, கேக்கு, இது எல்லாமே நம்ம குழந்தைகளுடைய மூளைக்கு கெடுதலானதுங்க. இதை குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் மட்டும் வாங்கி கொடுக்கறதில்ல, பல பெற்றோர் நம்ம குழந்தைகளுடைய லஞ்ச் பாக்ஸ்ல இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை தான் வச்சு விடுறோம். ஆக பெற்றோர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பப்ஸை அல்லது ஒரு கேக் துண்டை வைக்கும்போது குழந்தை ஆர்வமாக சாப்பிடுதுன்னு சொல்லி, ஆனால் அந்த குழந்தையுடைய லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வைக்கிறது என்னன்னு சொன்னால் சுத்திகரிக்கப்பட்ட மாவுங்க, ரிஃபைன்ட் ஃப்ளவர், சர்க்கரை, ஹைட்ரஜனும் பாமாயிலும் சேர்த்து உருவாக்கப்படுற ஒரு தரம் குறைஞ்ச டால்டாங்க. ஆக இதில் அந்த குழந்தைகளுக்கு பயங்கரமான தீங்கு விளைவிக்கிற உணவுகள்ங்க. அது மட்டுமல்ல, இந்த உணவுகள்லையும் ஆர்டிஃபிஷியலான கலர்கள் வருது, அது மட்டுமல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸும் வருதுங்க. ஆனால் நம்ம குழந்தைகள் கொஞ்சம் அடம் பிடிச்ச உடனே அல்லது குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுன உடனே ஒரு பிஸ்கெட்டை தான் எடுத்து கொடுக்குறோம். ஆக ஒரு பிஸ்கெட் எடுத்து நீங்கள் கொடுத்த உடனே உங்கள் குழந்தையுடைய வயிற்றாவது நிரப்பலாம், அடத்தை தணிக்கலாம். ஆனால் மூளைக்கு அது ஒரு பெரிய பசியை உருவாக்கி விடாங்க. குழந்தையுடைய மூளைக்கு கிடைக்க வேண்டிய புரோட்டீனும் கிடைக்காது, நார்ச்சத்தும் கிடைக்காது, சத்துள்ள கொழுப்புகள் கிடைக்காது, மினரல்ஸ் கிடைக்காது, எந்த விட்டமினும் அந்த பிஸ்கட் வகைகளில் இருக்கிறது இல்லைங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுகள் அடைக்கப்பட்ட சிப்ஸ் வகைகள்ங்க, குர்குரே, மசாலா ஸ்நாக்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இது எல்லாமே குழந்தைகளுடைய உடலுக்கு மட்டுமில்லைங்க, மூளைக்கு பயங்கரமான தீங்கை விளைவிக்கிற உணவுகள். இந்த பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளில் இருக்கிறது அதிகமான உப்புங்க, அதிகமான எரிப்பு, அதிகமான அஜினமோட்டோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, மோசமான எண்ணெய்கள் அதை தயார் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த குழந்தைகள் சாப்பிடும்போது குழந்தைக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய நார்ச்சத்து சுத்தமாக கிடைக்காதுங்க, புரோட்டீன் சுத்தமாக கிடைக்காதுங்க. அது மட்டுமில்ல, உங்கள் குழந்தையுடைய உடலில் நிறைய கண்ணுக்கு தெரியாத நச்சு பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது உங்கள் குழந்தையுடைய உடலை பலவீனமாக்கும். குழந்தையுடைய உடல் பலவீனமாகும் போது குழந்தை ஓடியாடி விளையாடாது, கவனத்தை குவிக்காது. ஆக உடல் சுறுசுறுப்பானதான் மூளையும் சுறுசுறுப்பாகும். மூளை சுறுசுறுப்பாக இருந்தால் தான் குழந்தை கற்றுக்கும், கவனிக்கும். ஒரு 4 மாதத்துக்கு முன்பாக ஒரு மழலையர் பள்ளிக்கூடத்தில் உள்ள தலைமை ஆசிரியர் எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப வருத்தமாக இருக்குது சார்,
என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு சிறுநீரகம் செயலிழந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மருத்துவர் பரிசோதிச்சுட்டு சொன்னாரா அந்த குழந்தையுடைய உடம்புல அவ்வளவு உப்பு ஏறி இருக்குது அப்படி சொல்லி. விசாரிச்சு பார்க்கும்போது அந்த அம்மா தினந்தோறும் சிப்ஸ் பாக்கெட்டுகளாக வாங்கி கொடுத்துருக்குதுங்க. இந்த சிப்ஸில் ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு பாக்கெட்டு சிப்ஸை பிரித்த உடனே அந்த குழந்தை ஒரு சிப்ஸ்லையோ அல்லது 2 சிப்ஸ்லையோ நிறுத்துறதை என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா? அந்த பாக்கெட்டு முழுதும் சாப்பிட்டு முடிக்காங்க. ஏன்னா ஒரு சிப்ஸ் வாய்க்குள்ளே போன உடனே அந்த எரிப்பு, அந்த உப்பு நாக்கில் அப்படியே பற்றி பிடிச்சிக்குது. ஆக சின்ன வயசுலேயே நம்ம குழந்தைகளுடைய மூளை பழக்கப்பட்டுடுது. ஸ்ட்ராங்கான டேஸ்ட் இருந்தால் அது நல்ல ஃபுட்டு, அதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் நான் சாப்பிடுவேன். மைல்டான டேஸ்ட் இருந்தால் அது போரிங் ஃபுட்டு, அது சத்தான ஃபுட்டு, அதெல்லாம் 2வது. போரிங் ஃபுட்டு ஆக சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, கூட்டு, பொரியல், சுண்டல் எல்லாமே போரிங் லிஸ்ட்டில் சேர்ந்துறாங்க குழந்தைக்கு. ஆக அந்த குழந்தை ஒரு பாக்கெட் சிப்ஸ் சாப்பிட்டா உடனே சுறுசுறுப்பாகாது, சோர்வாகும், கண் அப்படியே சொக்கும். அந்த குழந்தை விளையாட விரும்பாது. புத்தகத்தை திறந்தா அந்த குழந்தையுடைய கவனம் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள் கலக்கப்பட்ட மிட்டாய்கள், ஜூஸ் வகைகள்ங்க. அது அந்த குழந்தைகள் எளிதாக கண்டுபிடிச்சு வாங்குற அளவுக்கு கடைகளில் கிடைக்குதுங்க. அன்னைக்கு ஒரு ஆசிரியர் ரொம்ப வருத்தமாக பகிர்ந்துகிட்டு இருந்தார். ஒரு 7ஆம் வகுப்பு மாணவன் வகுப்பில் அப்படியே கண்ணு சொக்கி அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். கவனிக்கிறானா, தூங்குறானா, என்ன செய்கிறானே தெரியல. கூப்பிட்டு விசாரிச்சா அவன் நாக்குக்கு அடியில் மெத்த போல ஒரு மிட்டாயை வச்சிருக்கிறாங்க. மிட்டாயின்னு சொல்கிறான், ஆனால் அவனுக்கு அவ்வளவு போதையை கொடுக்குது. அந்த குழந்தைகள் சொல்லலாம், உங்கள்கிட்ட இது மிட்டாய் தாம்மா, இது வாய் நாட்டத்துக்காக போடுற பாக்குதாம்மா அப்படி சொல்லலாம். ஆனால் குழந்தைகள் ஒரு ஆழமான போதை கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இதில் அந்த குழந்தைகள் மென்மேலும் ஆழமாகும் போது குழந்தையுடைய மூளை இப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது சுத்தமாக மழுங்கி போகுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கப்பட்ட ஐஸ் வகைகள், ஐஸ் ஜூஸ் வகைகள் அல்லது ஜெல்லி வகைகள்ங்க. பல கலர்களில் கிடைக்குது, பழங்களை போல சுவைகளில் கிடைக்குது. அந்த குழந்தைகள் கோடை காலங்களில் அதிகமாக அந்த மாதிரிப்பட்ட ஜூஸ்களை, ஐஸ்கிரீம்களை வாங்கி குடிக்கிறாங்க. அந்த ஐஸ்களில் அந்த நிறத்துக்காக சேர்க்கப்படுற அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், அந்த ஆர்டிஃபிஷியல் சுவைகள், அது மட்டுமல்ல எப்படி அதை தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க முடியாது. உங்கள் குழந்தைகளுக்கு அதை அதிகமாக வாங்கி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு அதில் கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட், அந்த பழ சுவை நாக்கில் ஒட்டிக்கும். ஒரிஜினல் பழத்தை கொடுத்தா கூட அவங்க விரும்ப மாட்டாங்கங்க, அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஆக இனிமேல் நான் இந்த மாதிரிப்பட்ட உணவுகளை வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் சபதம் எடுக்க முடியாதுங்க. உங்கள் குழந்தைகள் விட மாட்டாங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகளுடைய மூளை அதுக்கு ஏற்றவாறு ப்ரோக்ராம் ஆகியாச்சுது. வண்ண குளிர்பானங்கள், வண்ண மிட்டாய்கள், கருக்கு முறுக்குனி சாப்பிட்ற சிப்ஸ், குறுக்குற, இதில் அந்த குழந்தையுடைய மனதுக்கும் மூளைக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதை திரும்ப சாப்பிட்றதுக்கு தூண்டிகிட்டே இருக்குங்க. ஆக குழந்தைகளுடைய மூளையை ஏமாற்றுறதுக்கு உள்ள கிரியேட்டிவிட்டி ஒரு பெற்றோருக்கு இருக்கணுங்க. அந்த குழந்தைக்கு வண்ணமயமாக உணவை ப்ரெசென்ட் பண்ணுறது எப்படி, கிரஞ்சியாக சில பொருட்களை உருவாக்கி கொடுக்கறது எப்படி, காய்கறிகளையும் பழங்களையும் குழந்தைகளுடைய கண் முன்னால் சின்ன வயதிலேயே அறிமுகப்படுத்துங்க. கடைக்கு போயிட்டு வரும்போது பையில என் குழந்தைக்கு எதிரான பொருட்கள் எவ்வளவு நான் வாங்கி சுமந்துக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறத பாருங்க. முடிஞ்ச அளவு சர்க்கரை அதிகமான பொருட்களை குறைங்க, உப்பு அதிகமான பொருட்களை குறைங்க. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ அல்லது சுவையூட்டிகளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ சேர்க்கப்பட்ட பொருட்களை குறைங்க. சரி, அப்போ என் குழந்தைக்கு என்னதான் சாப்பிட கொடுக்கறது, எப்படி என் குழந்தையுடைய மூளையை வலுப்படுத்துறது அப்படி சொன்னால் நிறைய உணவு வகைகள் இருக்குதுங்க. குழந்தையுடைய மூளை கட்டுமானத்துக்கு ரொம்ப உதவி பண்ணுறது முட்டைங்க. ஒரு முட்டை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாதா? மீன் கொடுங்க, பழங்கள் நிறைய கொடுங்க, பருப்பு வகைகளை கொடுங்க, நட்ஸ் வகைகளை கொடுங்க. இந்த மாதிரி ஒரு மாற்று உணவு கலாச்சாரத்துக்குள்ள உங்கள் குழந்தைகளை கொண்டு வந்தாலே உங்கள் குழந்தைகளுடைய புத்தி கூர்மை அதிகமாகங்க, கவன குவிப்பு அதிகமாக, உங்கள் குழந்தைகளுடைய மூளை சுறுசுறுப்பாக மாறிடும். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.